அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுரேகா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு சுந்தரவள்ளி, அருணாச்சலம் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ சுந்தரவள்ளி கேட்குறாங்க, சுரேகா எங்கே இருந்தால் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறார், நந்தினி தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சுந்தரவள்ளி, நந்தினிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சூர்யா வந்து அருணாச்சலத்துக்கிட்ட உங்ககிட்ட தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸும் வராங்க. அப்போ போலீஸ் வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சூர்யா போலீஸ்கிட்டயே நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கு போலீஸ் வந்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், சுரேகாவை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சூர்யா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் அருணாச்சலம் சொல்கிறாரு, இந்த விஷயம் வெளியே வந்தால் புனிதாவோட லைஃபுக்கு தான் ஆபத்து, அதனால் போலீஸ் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் சூர்யாவும் அதை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சுரேகா இருந்த வீட்டோட லொக்கேஷனை வாங்கி அங்கே போய் செக் பண்ண சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சுந்தரவல்லியை மாதங்கி தூண்டி விடுறாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாமல் ஏதோ மறைச்சிட்டு அருணாச்சலமும் சூர்யாவும் போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேகாவை போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல, நந்தினி எப்படி ஒரே நாளில் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுந்தரவல்லி, எனக்கு சந்தேகம் இருக்குது, ஃபஸ்ட்டு சுரேகா கண்ணு முழிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சுரேகா அந்த வீட்டை செக் பண்ணிவிட்டு போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ போலீஸ் வந்து சொல்கிறாங்க, அந்த வீடை வாடகைக்கு தான் எடுத்திருக்காங்க, ஆனால் யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியல, அடிக்கடி காரில் ஒரு பொண்ணு வருவாங்களாம், அது மட்டும் இல்லாமல் பைக்கில் ஒரு பொண்ணும் பையனும் வருவாங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட புனிதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ சுரேகா கண்ணு முழிச்சு நந்தினியும் புனிதாவும் தான் என்னை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.